ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு என்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? என்னால் இந்த விதத்தில் ஒரு சில விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலுமே அதையெல்லாம் நான் பொறுமையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் எனக்கு ஒரு சரியாக ஒரு இது இல்லை அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கக்கிட்ட பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. பொறுமையாக தான் பேசுகிறீங்க, இல்லைங்கல. ஆனால் அந்தந்த நேரத்தில் அது அது நம்மளுக்கு நடந்துக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம தான் சொல்லணும் பண்ணணுமே தவிர, அதுக்கு அடுத்தது நம்மளால் எதுக்கும் எந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு புரியுதுப்பா. ஆனால் அவங்க உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ பார்த்துக்க. எங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான். ஏன்னா இந்த விசேஷத்தில் நம்மளால் எதுவும் பேச முடியலை, பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி, அது அதுக்கான காரணத்தை நம்மளே புரிஞ்சுக்கிறதோ, இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு வேறு விஷயத்த நம்மளால் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே நம்ம தான் பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயங்கள கையாளணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். பொறுமையாக இருந்து தான் ஒரு சில விஷயங்கள நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம எதுக்கும் இப்போதைக்கு பேசிக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதனால தான் உங்கள்கிட்ட நான் இதுக்கு மேலே அந்த விஷயத்தில் எதுவும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அவங்களுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்கள எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வேலை இல்லை. அதை விட்டுட்டு அவங்க இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு சில நேரங்களில் பேசுகிறது தான் நமக்கு கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் என்னால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லா இதுவும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானுமே சொல்கிறது. ஏன்னா நம்மளால் எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் என்னால் சமாளிக்கிறதா இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் சொல்லலை, பண்ணலை. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுல்ல, அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீ எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் தொந்தரவு இருக்கக்கூடாது தான். போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வரும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயமும் பேச வேண்டாமா, அதுக்கு மேலே நம்மளே பார்த்துக்குவோம். உங்களுக்கே புரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னால் எதுக்கும் இந்த விஷயத்துக்கு அடுத்தது நம்ம எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பொறுமையாக கையாண்டனாலே போதும். அதை விட ஒரு சக்ஸஸ்ங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது. எனக்கு